ஆடுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, எது குழி எது மேடுன்னு தெரியாது, எங்க ஆபத்து இருக்குன்னு தெரியாது, எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது, எப்படி அதை சமாளிக்கணும்னு தெரியாது, எப்படி அதோட போராடணும்னு தெரியாது. இதே போலதான் நீங்களும் நானும். இந்த உலகத்துல எந்த பக்கம் இருந்து பிரச்சனை வரும்னு நம்ம நம்புறது, அதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியறது இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மளை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் இல்லை, எத்தனை பேர் நல்லவங்களா இருக்காங்க, எனக்கு உதவி பண்ண தான் இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண தான் இருக்கிறாங்க, சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒருத்தராவது சொல்ல முடியுமா எனக்கு தீமையே கிடையாது, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் எனக்கு நன்மை செய்ய தான் இருக்கிறாங்க, சொல்ல முடியுமா? யாரை நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு சீக்கிரம் தீமை செஞ்சிடறாங்க. சில நேரங்களில் யார் இவங்கெல்லாம் கெட்டவங்க, நமக்கு இவங்க தீமை செய்கிறவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க நல்லது செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே போல் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம எத்தனை பேர் நம்மளை பேலன்ஸ் பண்ணி நம்மளே சுயமாக நிற்கிறோம், இல்லை இதை சமாளிச்சிருவேன், இது உடனே உடஞ்சு போயிடுறோம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியல, எப்படி இதுலேருந்து வெளிவரணும்னு தெரியல, எதுவுமே தெரியல. தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், உடஞ்சு போய் உட்காந்து அலறது தான் வேலை, வேற எதுவுமே கிடையாது நமக்கு. நம்ம எல்லாரும் அப்படிதான், பிரச்சனைகள் வந்து அப்படிதான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்டை போலதான் நீங்களும் நானும். ஆனா கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பன். எப்படி சொல்றான் தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன்னுடைய உயிரை தன் ஆடுகளுக்காக பணைய வைத்து போராடக்கூடியவன், சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவன், ஒரு தியாகம் பண்ணக்கூடியவன். எப்ப அந்த மேய்ப்பனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் வரும்னா, அவனுக்குள்ள உண்மையான அன்பு இருக்கும்போது தான் என்ன பண்ணும், அந்த குணம் வரும். ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நீங்க இந்த உலகத்துல உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இல்லை நீங்க எங்க வேணா சேலஞ்ச் பண்ணுங்க, பைபிள்ல போட்டிருக்கிற இயேசுவை போல ஒரு அன்பு காட்டக்கூடிய, ஒரு மனதுருக்கமுடைய ஒருவரை, ஒரு மனுஷனை எங்கேயாவது நீங்க காட்டியிருங்க. காட்ட முடியுமா? மனுஷனுக்கு மேல இருக்கக்கூடிய கடவுளுடைய குணம், உண்மையான அன்பு கொண்ட தெய்வம் அவர். அந்த அன்புக்கு எதையாவது சமப்படுத்த முடியுமா? உங்க மேலே என் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு தான். அந்த ஆடு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கும் போது தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, தனக்கு என்ன ஏற்படும், இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம மேய்ப்பன் எப்படியாவது அந்த ஆட்டை காப்பாத்தி விட்டுறணும், அந்த ஆட்டை வெளியே கொண்டு வந்துடணும் அந்த பிரச்சனையில இருந்து என்கிற ஒரு காரியம். சாக்ரிஃபைஸ், அதுதான் தியாகம் சொல்றது ஒரு வார்த்தை. தன்னை தியாகம் பண்ணி தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுகிறவன் தான் நல்ல மேய்ப்பன்.